ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சின்ன ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணி கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆயிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மகா சிவராத்திரி வருதுன்னு சொல்லிட்டு பூஜை ஜாமெல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாகை நான் மேக் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ஜாமான் கழுவணுன்னா அந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். அதுக்காக ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாகவே நான் வாஷ் அவுட் பண்ணியாச்சு. அப்புறம் வீட்டில் தேங்காய் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தேங்காய் பர்ஃபி எங்கள் அத்தை செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போவுமே மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு நைட்டு தூங்கும் போது தான் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வாஷ் பண்ணி வச்சிருவேன். பட் இப்போ வந்துட்டு நான் பூஜை ஜாமான் விளக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடியே பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு மேடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லார் வீட்லேயுமே இந்த சேருன்னு ஒன்று இருக்கும். அது நம்ம உட்காரதை விட துணி போடுறதுக்கு தான் நிறையா வீட்டில் யூஸ் ஆகும். ஸோ எங்கள் வீட்டில் அப்படி தான் மேக்ஸிமம் வச்சுருப்போம் நாங்கள். அது மாதிரி இங்கே வெங்காய கூடன்ற பேரில் ஒன்றத்தை வச்சுருக்கேன். பார்த்தா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மித்த திங்ஸ் தான் இருக்குது. இந்த விநாயகர் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நான் பண்ணது ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். இதை என்னோட மாமா தான் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. சாமி வைக்கிற ரேக்குக்கு மேலே தான் ஏகப்பட்ட திங்ஸை அடைச்சி வச்சுருக்கேன். நான் வீடு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வந்த பிறகு எந்தெந்த திங்ஸை எங்கெங்கே வைக்கிறதுனே சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால் கிடச்ச இடத்துல எல்லாத்தையுமே சொருகி வச்சுட்டேன். ஸோ இனிமேல் தான் நான் ஒன்று ஒன்றா எடுத்து மாற்றி வைக்கணும் ஒவ்வொரு பிளேஸாக. உங்களில் எத்தனை பேருக்கு கோவிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா கோவிலுக்கு போனாலே மைண்ட் அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஆகிடும், ரொம்ப நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருந்தாலுமே கோவிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தா போதும், அப்படியே நம்ம ரிலாக்ஸாக ஆகிடுவோம். எனக்கு கோவிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பப்ளிக் எக்ஸாமில் நிறையா மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலில் வேண்டிக்கிட்டேன், தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் நான் அந்த பக்கமே போகல, தேங்காவும் உடைக்கல. கல்யாணம் ஆகி வேறு ஊர்லாம் மாறியே வந்தாச்சு. இப்போ கூட எனக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அது ஞாபகம் வரும். என் ஹஸ்பண்ட்டை கூட அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த சின்ன வெள்ளி விளக்கு இருக்குல்ல, குத்து விளக்கு, இது பின்னாடி ஒரு பெரிய காமெடி இருக்குது. ஆக்சுவலாக வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த விளக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கருப்பாக இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு சரி இது வீணாக போயிடுச்சு தூக்கி போட்டுடலான்னு சொல்லி கேட்க போனால் அப்போ தான் இது வெள்ளி விளக்குன்னே வீட்டில் சொல்கிறாங்க. சரி உடனே அதை தேய்ச்சி வெள்ளையாக்கிட்டேன், ஒரு வழியாக சூப்பராக இருந்துச்சு. அதனால் நானே வச்சுக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊரில் வாங்கினதாக இருக்கும். இந்த முருகர் ஃபோட்டோ இருக்குது இல்லை, இப்போ நான் தொடச்சி வச்ச முருகர் ஃபோட்டோ வந்துட்டு வேலூரில் வாங்கினேன். வேலூர்லேயே ரத்னகிரி முருகன் கோயில் அப்படின்னு சொன்னால் பயங்கர ஃபேமஸு. ஸோ எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் அங்கே போய் வாங்கியிருந்தேன். அப்புறம் அந்த குட்டியாக இருக்கிற வேல் இருக்குல்ல, அதுவும் அங்கே தான் வாங்கினது. விளக்கு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு விளக்க கழுவும் போது நான் எப்போவுமே வந்து இந்த ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் போட்டு தான் வாஷ் பண்ணுவேன் விளக்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ½ லெமன் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு பீஸ் புளி போட்டு நல்லா ஊற வச்சுருவேன். கொஞ்சம் நேரத்துக்கு ஊற போட்டுட்டு இது ஆக்சுவலாக எனக்கு இது மட்டும் தேய்ச்சா என்னால் தேய்க்க முடியல, வளவலன்னே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக விம் லிக்விட் அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ ஸ்க்ரப் எடுத்து நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்குவேன். இந்த ஸ்க்ரப்பில் தேய்க்கிறத விட தேங்காய் நாரில் தேய்ச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்துட்டு தேங்காய் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. தேங்காய் பர்ஃபிலாம் செஞ்சனால எல்லாத்தையுமே தூக்கி போட்டாச்சு. ஸோ நார் எனக்கு கிடைக்கவே இல்லை, அதனால சொல்லிட்டு தான் ஸ்க்ரப்பரில் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரப்பரை விட தேங்காய் நாரில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் விளக்கு தேய்க்கிறதுக்குனே பவுடர்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. பட் நான் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது யூஸ் பண்ணாலே கை அலர்ஜி ஆகிடுது. எப்போவுமே வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறேனோ அந்த சோப் மட்டும்தான் எனக்கு ஒத்துக்கும். அதை தாண்டி வேறு எந்த சோப்பு வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணால் கூட எனக்கு அது ஒத்துக்காது. அதனால் நான் இதே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த வெள்ளி விளக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக வந்துச்சு. ரொம்ப நாளாக அதை நான் எடுக்கவே இல்லை, பீரோ லாக்கர்லேயே இருந்துச்சு. சரி இப்போயாவது நம்ம இதை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு புதுசாக வீடு பால் காய்ச்சும் போது தான் எடுத்தேன். ஸோ இதுதான் நம்மளோட விளக்கு, எல்லாமே நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. எப்போவுமே வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பயங்கர சோம்பேறியாக இருக்கும். ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா, எப்படிடா செய்ய போகிறோன்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். எந்திரிக்கவே மாட்டேன், நவரவே மாட்டேன் உட்காந்துருக்க இடத்த விட்டு. ஆனால் ஏந்திரிச்சிட்டா கடகட நான் வேலையை முடிச்சிடுவேன். அது முடித்தோன்னே அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபை வரும், சூப்பராக இருக்கும். அது எப்பயுமே விளக்க வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், அது அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். இன்கேஸ் வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அந்த எண்ணெய் இருந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கலரில் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம தேய்ச்சி கழுவவும் முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா இந்த வேலையெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் எல்லாமே கொஞ்சம் அந்த 1 வீக்குள்ளே அப்படின்னு செஞ்சிடுறது. அப்புறம் என்னோட பொண்ணும் வந்துட்டா, நானும் இதை வச்சே ஆவேன்ட்டு. எப்போல்லாம் குங்குமம் போட்டு வைக்கிறேனோ அவளும் வந்து உட்காந்துப்பா. சரி குழந்தைக்கும் அதெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு நானும் அவளை உட்கார வச்சுட்டேன். சரி 2 பேருமே சேர்ந்து அப்படியே வச்சு முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் வந்துட்டு சின்னதாக தான் இருக்கும் சாமி கப்போர்டு. அதனால ஃபோட்டோஸ் கம்மியாக வச்சுருப்போம், மேலே எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே வச்சுட்டேன். மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரேம் ஒன்று, அந்த 5 சாமி இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பேன். சமயபுரத்து அம்மனோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இது வந்து நான் 2 வச்சுருந்தேன். சின்னதாக ஒன்று இருக்கும், அப்புறம் இது வந்துட்டு கிளாஸ் போட்ட மாதிரி இருக்கும். இது நான் சமயபுரம் கோயிலுக்கு போனப்போ வாங்கினது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோவில். ஆக்சுவலாக என்னோட ஊர் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருந்த வரைக்கும் நான் அந்த அளவுக்கு போனது கிடையாது சமயபுரம் கோயிலுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நிறைய ட்ரிப் நான் போயிருக்கேன். அப்புறம் சாம்பிராணி, ஊதுபத்தி அதெல்லாம் தனியாக ஒரு ட்ரேயில் எடுத்து மேலே வச்சாச்சு. எல்லா வேலையும் முடித்ததும் தம்பியை கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு கண்டிப்பாக போகவே ஆகணும். அதனால் எங்கள் தெருவுலேயே எண்டு டு எண்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருப்போம். நடந்துட்டு கால் அசந்து போனோன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.